உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ச்சியாக காத்திருப்பு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் இரவு பகலாய் தெய்வ சமூகத்தில் வருகிறார்கள். ஆமென். பகல் வருகிறவர்களும் இரவிலே வருகிறார்கள். இரவு வர முடியாதவர்கள் பகலில் வருகிறார்கள். பகல் வர முடியாதவர்கள் இரவில் வருகிறார்கள். ஆமென். கர்த்தருக்காக நாம் பொறுமையோடு காத்திருப்போம். என் ஆண்டவர் நமக்கு செய்ய நினைத்தது தடைபடாது. சூழ்நிலை எதுவும் பார்க்கக்கூடாது. ஆமென். இப்பொழுது நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. எதுவும் நீங்கள் பார்க்காதிருங்கள். ஜெபம் எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கிற பொழுது போராட்டம் அதிகரிக்கும். ஆமென். சோதனை அதிகரிக்க. தம்பிங்க பாருங்க எல்லாரும். ஆமென். ஜெபம் ஒரு அக்கினி. அல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு அக்கினி. ஆகையினால் ஜெபிக்கிற பொழுது போராட்டங்கள் அதிகரிக்கும். ஆமென். ஒரு ஜெபம் என்று சொல்லுவது மறைந்திருக்கிற, ஆமென், மறைந்திருக்கிற அந்த மறைவிடத்தில் இருக்கிறதான அந்த வலு சர்ப்பத்தை நாம் அக்கினியை போட்டு அதை என்ன செய்வது? வெளியே கொண்டு வருவதுதான் ஜெபம். அல்லேலூயா. அதில் காத்திருப்பு ஜெபம் என்றால் என்ன? ஆமென். மறைந்திருக்கிறதை வெளியே கொண்டு வராமல் விடமாட்டேன் என்று சொல்லி அக்கினியின் மேல் அக்கினியை போடுவது. அல்லேலூயா. எவ்வளவு அக்கினி போட 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 என்ன செய்கிறது? வெளியே வராமல் எவ்வளவு தூரம் மறைந்திருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அடங்கியிருக்க பார்க்கிறது. ஆனால் அதை தொடர்ந்து எல்லாரும் கூடி காத்திருந்து நாலா பக்கத்திலும் அக்கினி போடுகிற பொழுது வெளியே வருகிறது. அது சீற்றத்தோடு வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்ன போட்டுட்டா உன் பிள்ளைகளை போட்டுட்டான்னு அதிவேக சீற்றத்தில் வந்து நிற்கிறது. அல்லேலூயா. ஆமென். இப்ப நமக்கு என்னன்னா அதற்கு ஒரு அகோர சீற்றம். எத்தனை அக்கினி போட்டாலும் ஒன்ன போட்டுட்டு தான் நான் போவேன். ஆமென். அல்லேலூயா. ஒன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த சத்ருவானவன் இருக்கிறான். ஆனா நமக்கு என்ன தெரியுமா? வாடா வா ராசா தோத்திரம் அப்படின்னு நம்ம எடுக்கணும். அல்லேலூயா. நல்ல தலை விரித்து ஆடுதுன்னா அடி பட போற தோத்திரம். வெளியே வந்துட்ட இல்ல, தலைய விரிச்சுட்ட இல்ல, இனி அடித்தானே. அவன் சாக போற நேரத்துல அது ஆடுற ஆட்டம் தான் இப்போ உன் வீட்டுல நடந்து கொண்டிருக்கிறது. கைய தட்டி அவன் இந்த ஆட்டம் ஆடுதுன்னா பூரணமான விடுதலை வரப்போகிறது. ஐயா தோத்திரம். அல்லேலூயா. 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 ஆமென். சூழ்நிலையே பார்க்க கூடாது. ஆமென். நம்முடைய வேலை ஜெபிக்கிற வேலை. அல்லேலூயா. ஆமென். அவருடைய வேலை நம்மை விடுவிக்கிற வேலை. ஆமென். அவனுடைய வேலை போராடுகிற வேலை. அவனுக்கு வேலையை செய்கிறான். இதுல கர்த்தரும் கரெக்டா அவருடைய வேலை செய்கிறார். பிசாசும் கரெக்டா அவன் வேலையை செய்கிறான். அவனுக்கு வேலை ஊழியர் என்று பார்க்காத, தீர்க்கதரிசி என்று பாராம, ஜெபிக்கிறவன் என்று பாராம, ஆராதிக்கிறவன் என்று பாராம, யார் என்று பார்க்கிறது அவனுக்கு வேலை கிடையாது. அவனுக்கு வேலை அவன் ஜனத்தோடு என்ன செய்வது? போராடுவது, சபையோடு போராடுவது, யுத்தம் பண்ணுவது, ஒரு கூட்ட ஜனத்தை எங்கே இழுத்து கொண்டு போவது. அவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் தீவிரமாய் தன்னுடைய ஊழியத்தை செய்கிறான். ஆமென். சத்துருவானவன் தீவிரமாய் தன் ஊழியத்தை செயல்படுகிறான். அவனுக்கு தெரிகிறது, ஆமென், இனி என்ன இல்லை, இனி காலம் செல்லாது. அவனுக்கு தெரியுது இனி காலம் இல்லை. அவன் காலம் இல்லை என்று அறிந்து அவன் தீவிரமாய் செயல்படுகிறான். என் ஆண்டவர் காலம் இல்லை என்று அறிந்து தன்னுடைய வேலையை, ஆமென், எந்த வேலையை? அறுவடையின் வேலை. ஆமென். தன்னுடைய ஆடுகளை ஒன்றிணைக்கிற வேலை, தன்னுடைய மணியை களஞ்சியத்தில் சேர்க்கிற வேலை, பதரை பிரிக்கிற வேலையில அவர் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தன் மனவாட்டி ஆயத்தப்படுத்துகிற வேலையா இருக்கிறது. இப்பொழுது ஒருங்கிணைப்பு வேலை. ஆமென். அல்லேலூயா. கோதுமையும் ஆமா பதரையும்
பிரிக்கிற வேலை, அல்லேலூயா, மணவாட்டி சபை ஆயத்தப்படுத்துகிற வேலை. அவர் தீவிரமாய் இருக்கிறார். ஆனால் தீவிரமில்லாது இருக்கிறவன், ஆமென், எந்த விதமான சிந்தையும் இல்லாது இருக்கிறவன், எதை குறித்து கவலைப்படாது இருக்கிறவன், தன்னுடைய கடமையை சரியாய் உணர்ந்து செயல்படாது இருக்கிறவன், அன்றைக்கும் இன்றைக்கும் யார்தான்? மனிதன் மாத்திரமே. அல்லேலூயா. அவருடைய சிருஷ்டிப்பில் எல்லாம் வழியை விட்டு விலகி நடக்கிறவன் மனிதன் மாத்திரமே. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் முதல் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் எப்படி இருக்கிறது? அதன் பாதையிலே மகிழ்ச்சியோடு ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, இந்த நிலையிலே நாம் இந்த காத்திருப்பு கூட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காத்திருப்பு கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? நீ மேலே எழும்பிடுவாய். நிச்சயமாக கர்த்தர் நம்மை மேலே எழும்ப, நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த இடத்துல விழுந்து கிடக்கிறீங்களோ அந்த விழுகையிலிருந்து உங்களையும் என்னையும் கர்த்தர் எழும்பி பிரகாசிப்பிக்க கிருபை செய்வார் ஆக. அல்லேலூயா. இப்பொழுது நான் ஒரு சப்ஜெக்டை தொடர்ந்து முடிக்கணும் என்று சொன்னேன். ஒரு பதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் இல்லையா? அதான் நம்ம தொடங்கிக்கிட்டு அவனுக்கு பதில் கொடுக்காமலே அவன் கேட்ட கேள்வியினுடைய சாராம்சம் என்ன என்பதை குறித்து நம்ம இவ்வளவு நாள் தியானித்தோம். அவன் ஒரு மனிதன் கேட்டான். அவன் யாரு? ஒரு ஐஸ்வர்யவான். அவனுடைய ஒரு பெரிய கேள்வி என்னவா இருக்கிறது? நித்திய ஜீவனை அடைவதற்கு. சரி, இன்றைக்கு அவனுக்கு பதில கொடுத்து இந்த நித்திய ஜீவனுடைய டாபிக்கை முடிக்க போகிறோம். அப்ப எல்லாம் அப்படியே எடுத்துக்கோங்க. மத்தேயு 19 போங்க, பார்க்கலாம். அப்பொழுது ஒருவன் வந்து, சரி, அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, நீ என்ன நல்லவன் சொல்லுவானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றான். அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். எப்படி கேட்கிறான் பாருங்க, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றான். அதற்கு வாலிபன், அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். என்ற கர்த்தாவே போதும். உலக அதிசயமா இருக்கு. இவ்வளவு படிச்ச உடனே அவ என்ன சொல்ற? இவைகளெல்லாம் எங்கே இருந்து? சிறு வயது முதல் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். இந்த இவ்வளத்தையும் சிறு வயது முதல் கை கொண்டவனுக்கு அவனுக்கு இல்லாத நித்திய ஜீவனா நமக்கு கிடைக்க போகுது. தோத்திரம். அல்லேலூயாவா இல்லையா? இப்ப நம்ம இந்த இவ்வளத்தையும் நான் சொல்றேன், இந்த 10 கற்பனை கை கொண்டா நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டா இல்லையா? உண்டா இல்லையாங்க? இந்த பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க. என்ன சாதாரண காரியமா? இப்ப எங்க போனோம்? எங்க போறதுக்கு வந்திருக்கிறோம்? எப்ப எங்க போறதுக்கு? நாளைக்கு எனக்கு வர வேண்டிய பணம் வருமானு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வந்த பாஸ்டர். ஆமா, வேற எதுக்கு வந்த? எனக்கு பிள்ளைக்கு இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அதையும் ஒன்று விசாரிச்சுட்டு போகணும்னு.
தோத்திரம். வேற என் பிள்ளை படிக்கணும், ஞானம் வேணும். இந்த காரியத்துக்கு தான், இதுக்கு தான் எல்லாம் வந்திருக்கிறது. ஞானம் வேணும், பிள்ளைக்கு பணம் வேணும், எனக்கு கடன் அடைக்கணும், எனக்கு தொழில் நடக்கல, எனக்கு வீட்டுக்காரிக்கு காலு சரியில்லை, கை சரியில்லை, அவளுக்கு வயிற்று சரியில்லை, அவளுக்கு சுகம் கிடைக்கணும். தோத்திரம். என்னைக்கு நான் ஆஸ்பத்திரின்னு தூக்கி ஓடிட்டே இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு போய் நீர் என்ன காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறீர்? ஆமென். எனக்கு ஊழிய நித்திய ஜீவன். அல்லேலூயா. கை காலும் தலைவலி தீர்க்கிறதுக்கு இந்த இடம் அல்ல. அல்லேலூயா. எனக்கு ஊழியம் எதற்குரியது? தங்கச்சி எதற்குரியது? பிள்ளை நித்திய ஜீவன். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குள்ள போனன்னு சொன்னா என்ன செய்யணுமா? அழகா சொல்றாரு. எவைகளை எல்லாம் கொலை செய்யாதிருப்பாயாக, ஆமா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. ஆமா, இப்ப இதெல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கெல்லாம் இவன் என்ன செய்துட்டான்? சொல்லுகிறான், நான் இதெல்லாம் எங்க இருந்து கை கொண்டு வருகிறேன். அப்போ திரும்ப அவன்கிட்ட என்ன சொல்ற? இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கையா சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னு என்ன சொன்னார்? அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால், ஒரு குறைவில்லாம குற்றமில்லாம இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று, நித்திய ஜீவனுக்குள்ள உனக்கு பிரவேசிக்க ஆசையா இருக்குல்ல, போய் உனக்கு உண்டானவைகளை என்ன செய்து விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்தில் உனக்கு என்ன உண்டாயிருக்கும்? பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அடிச்சாரு அடி. அதுக்கு பிறகு எங்க போகக்கு வா? அதுக்கு பிறகு எங்க போறதுக்கு என்ன பின்பற்றி வா? நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க என்னை பின்பற்றி வா. தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயாவா. தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? தோத்திரக்கோ, ஐயோ தோத்திரம், என்ன செய்யணும்னு கேட்டேன். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க என்ன செய்ய வேண்டுமா? உனக்கு இருந்தாதானே. அல்லேலூயா. இல்லாதவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். தோத்திரம். நித்திய ஜீவன் உங்களுடையது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கைதட்டுது, எல்லாம் கைதட்டுது. அவன் இல்லாதவர்கள் பாக்கியவான்கள், நித்திய ஜீவன் உங்களுடையது. இப்ப கைதட்டல, தட்டுங்க. தோத்திரம். ஒரு கேள்வி கேட்க விட மாட்டீங்களா? ஆமென். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க இப்ப இத வச்சுதான் இப்ப எல்லா இடத்திலும் பிரசங்கம். நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டுமாம்? உனக்குள்ளாதன எல்லாவற்றையும் ஆமா விட்டு என்ன செய்யணும்? தரித்திரத்து கொடுத்துட்டு வர வேண்டும். அல்லேலூயா. அப்படித்தான் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் பரலோகத்துக்கு போகிறது எப்படிப்பட்ட காரியம்? கடினமான காரியம் ஐயா. ஆமென். ஆகையினால் பரலோக ராஜ்யத்துக்கு போறது எல்லாருக்கும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ரொம்ப கடினமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன உடையவனாய் இருந்தபடினால், மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால். இப்ப ஆண்டவர் அவனுக்கு சொன்ன காரியம் என்னன்னு சொன்னா, அவனுடைய இருதயத்தை பற்றி கர்த்தர் நன்றாக தெரிந்திருந்தார். இன்றைக்கு இருக்கிற அழைப்பை பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எல்லாம் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். வேதத்தை வாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆமென். உபவாசம் இருக்கிறோம், காத்திருக்கிறோம், செபிக்கிறோம். நமக்குள்ள ஒரு சிந்தை இருக்கிறது, நான் எதற்கு பாத்திரவனாய் இருக்கிறேன்? மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தால் நான் எதற்கு பாத்திரவனாய் இருக்கிறேன்? நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா.
வேதங்களை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன், ஆகையினால் நான் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவனாய் இருக்கிறேன். ஒன்றான மெய்தேவனாகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். அப்படி என்று சொன்னால் நான் எதற்கு பாத்திரவான்? இப்ப நமக்கு இதெல்லாம் தானே. ஆமென். அடுத்து சொல்லப்பட்டது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? அப்ப எனக்கு என்ன உண்டு? நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வேதங்களை வாசிக்கிறேன், அல்லேலூயா, நல்லா தியானிக்கிறேன். நான் இப்படி கர்த்தருடைய இரத்தத்தை என்ன செய்கிறேன்? மரணத்தை நினைவு கூறுகிறேன். இவை எல்லாம் எனக்குள்ளே இருக்கிறபடினால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிற ஒரு சிந்தையில இருக்கிறோம். ஏமா, நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று நான் சொல்லி தந்தேன். இப்ப நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ப நமக்குள்ளே ஐஸ்வர்யம் இருக்கிறது, சம்பத்து இருக்கிறது, 2 கார் இருக்குது, 3 கார் இருக்குது. 2 கார் இருக்கிறவன் ஒரு காரை யாரு கொடுக்கணும்? இல்லாதவனுக்கு கொடுக்கணும். 2 வீடு இருக்கிறவன் ஒரு வீட்டை யாரு கொடுக்கணும்? இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். ஒருத்தன் உங்களை 1 மைல் தூரம் கூப்பிட்டா நம்ம அவனை கூட எத்தனை மைல் தூரம் போனோம்? 2 மைல் தூரம் போனோம். அல்லேலூயா. அவன் 1 மைல் தூரம் வான்னு கூப்பிட்டா நீ 2 மைல் தூரம் போனோம். போயிட்டே இருக்கணும். அவன் அந்த 1 மைல்ல நிப்பான், நீ 2 மைல் தூரம் போனோம். இப்படி வசனத்தை எல்லாம் என்னெல்லாம் சொல்லி இருக்கோ அப்படியே நான் கடைபிடிக்கணும். ஏன், அதுக்கு எதற்காக சொல்லப்பட்டது, என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டது? அது ஒண்ணும் வேண்டாமா? ஆமென். 2 வஸ்திரம் தான் ஒருத்தர் குடுன்னு சொன்னாரு, அப்படியெல்லாம் தான் சொன்னாரு. சொத்தெல்லாம் வித்து விட்டு எங்க வா, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் உனக்குள்ளது எல்லாத்தையும் என்ன செய்து விட்டு வா, விட்டு விட்டு எங்க வந்துரு. ஆகையினால் ஒரு காலத்திலே அநேக பேர் என்ன செய்தார்கள்? எல்லாவற்றையும் விற்றார்கள், விற்று விட்டு பறக்க போனார்கள். எங்கே? ஆண்டவர் நாளைக்கு இறங்குவார், இங்கே இறங்குவார். இதெல்லாம் வரலாறு. அந்த பறக்க போன கூட்டத்தில் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஒரு ஆள். அப்படியா? ஆமா, இவங்க எல்லாம் பறக்க போனார்கள். ஆமென். நல்ல காலம். எல்லாம் மலையில மேல நின்றுட்டு ஒரு குதி குதிச்சாங்க, இல்ல பறப்போம் என்று. இதோ மனுஷன் மெல்ல கீழே வந்து என்ன செய்திருக்கோம்? அத்தனை சொத்தம் வித்ததான் மிச்சம். எல்லாத்தையும் வித்து தெருவில் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள், அன்னைக்கு சொத்தை விற்றவர்கள் திரும்பி போக முடியாமல் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறார்கள். வெளிநாட்டு முதல் பல நாடுகளில் உள்ள பல மனிதர்கள், பல மக்கள், ஆமென், வெளிநாட்டவர்கள் வரைக்கும் இன்னைக்கு நீங்க பார்த்தா அது வரலாறு, நம்ம காலத்தில் நடந்த வரலாறு. ஆகையினால் எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, நான் சொல்லுகிறேன், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க இப்ப நானும் இதைத்தான் சொன்னா, நீங்களும் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறபடினால் கண்டிப்பாக என்ன செய்வீர்கள்? அவன் போனது போல வேதனையோடு இப்பொழுதே எழும்பி திரும்பி போய் விடுவீர்கள். ஆமென். உங்கள யாரு தரித்திரர்கள் அல்ல, எனக்கு தெரியும் எல்லாரையும் பற்றி. ஆமென். இப்ப வேதத்தில் சொல்லப்பட்டது, அவன் என்ன இருந்தபடினால், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் என்ன செய்தான்? இதை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய். இவன் நான் சொல்லுகிறது என்ன ஐயா, வேண்டாம் ஐயா, நீ அதே துக்கத்தில் இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம். அல்லேலூயா. கஷ்டப்பட்டு சம்பாதித்தது, ஆமென், பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீ ஆண்டியா இரு, அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லல. பரலோகத்துக்கு போகிறவனுக்கு சொத்தெல்லாம் எதற்கு, வீடு எதற்கு, கார் எதற்கு, பங்களா எதற்கு, அப்படியெல்லாம் ஆண்டவர் கேட்கல. பரலோகத்துக்கு போகிறவன் என்றைக்கு தரித்திரனாய் இருக்க வேண்டும், தரித்திரனுடைய வஸ்திரத்தை உடுக்க வேண்டும், கந்தல் துணி அடைய வேண்டும். ஆமென். அப்படியெல்லாம் பைபிள்ல சொல்லல. எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே. எங்களுக்கு இதை கேட்டது யாரு?
யாருங்க சீசன் தான்? யாரு? புரியுதா? எல்லாவற்றையும் விட்டு விட்டு, எதை விட்டு விட்டு வந்தான்? என் தொழில நான் விட்டுட்டு வந்தேன். ஆமென். நீர் என்னை பின்பற்றி வாருன்னு சொன்ன. நான் அதுவரைக்கும் என்ன பிடிக்கிறவனாய் இருந்தேன், மீன் பிடிக்கிறவனாய் இருந்தேன். அதுல கலை சிறந்தவன் மீன் பிடிக்கிறதுல. அப்படி கலை சிறந்த ஒரு தொழிலாளி அதை விட்டு விட்டு, தன் தகப்பனை விட்டு விட்டு, தாயை விட்டு விட்டு, குடும்பத்தை விட்டு விட்டு என்னை பின்பற்றி வான்னு சொன்ன மாத்திரத்தில் இயேசுவை என்ன செய்தேன்? நான் பின்பற்றி வந்தேன். இப்ப இவர் என்ன செய்கிறாரு? இவர்களுக்கு என்ன செய்கிறார்? நான் என்ன செய்ய போகிறேன்? போகிற உங்களை விட்டுட்டு நான் போறப்பா, என்னை கொலை செய்வார்கள், என்னை அடிப்பார்கள், என்னை கொலை செய்வார்கள், என்னை அடக்கம் பண்ணுவார்கள், நான் மரிப்பேன். ஆமென். அதுக்கப்புறம் நான் போன பிற்பாடு உங்களையும் என்ன செய்வார்கள்? துன்பப்படுத்துவார்கள். கேட்டுக்கிட்டே இருக்கிறான். கேட்டுட்டே இருக்கும்போது இவர் கூட இருக்கிற வரைக்கும் இவனுக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. ஒரு சீசர்களுக்கும் பயம் இல்லை. எல்லாம் அந்த மட்டும் இருக்கிறாங்க. ஆண்டவரே, இவர் போனால் இனி நம்முடைய பாடு எப்படி? நம்முடைய பாடு எப்படி? இவ்வளவு நாளையில இப்ப நம்மளை விட்டு போறாரு. ஐயோ, தொழிலை விட்டுட்டு வந்துட்டேனப்பா இவரை நம்பி. அல்லேலூயா. குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டேனே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேனே, இயேசு 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 என்று சொல்லி. ஆமென். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். இப்ப வந்து ஒரு கேள்வி, நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறான். எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றி வந்தேனே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்லா கவனிச்சிக்க. ஆண்டவர் சொல்கிறார், என்ன கிடைக்கும்? மறு ஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் என் நாமத்து நிமித்தம் பிள்ளைகளையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து, கரங்களை தட்டி எத்தனையாய் அடைந்து, அவன் எத்தனையாய் அடைந்து? 100 எல்லாவற்றையும் விட்டதுனால ஆண்டவர் அவனை தரித்திரன வைக்க விரும்பல. ஆண்டவர் அவன் இந்த உலகத்துல எப்படி ஆசீர்வதித்து வைப்பாராம்? 100 ராஜாவுடைய பிள்ளை நீங்களும் நானும் அந்த பரம ராஜாவுடைய பிள்ளை. கையை தட்டி சிங்கத்தின் குட்டி சிங்க குட்டியாயிருக்கணும். நாம் யாருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்? யூதராஜ சிங்கத்துடைய பிள்ளை. யூதராஜ சிங்கத்துடைய பிள்ளை. யூதராஜ சிங்க குட்டியா இருக்கணும். ராஜா வீட்டு பிள்ளை, ராஜா வீட்டு பிள்ளை, ராஜா வீட்டு பிள்ளையாய்த்தான் இருக்கணும். நான் ஒரு காலத்திலே கந்த துணியில இருந்தேன். அல்லேலூயா. கந்த துணியிலே தான் தெருவிலே படுத்திருந்தேன். அல்லேலூயா. என்னுடைய ஆமென் யூனிஃபார்ம் என்ன தெரியுமா? என்னுடைய யூனிஃபார்ம் என்ன தெரியுமா? ஒரு சாரம், ஒரு சட்டை, ஒரு டவல். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய வேலை அப்படிப்பட்ட வேலை. ஆமென். என் வேலைக்கு ஒரு சாரம் போதும், ஒரு சட்டை போதும். அதுவும் நல்லா இருக்குமா? ஆமென். அப்போ ஏன் அந்த யூனிஃபார்ம்? அன்றைக்கு நான் அந்த தரித்திரத்தின் ஆவியை உடைய இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியுடைய மனுஷனாய் அவனுக்கு ஊழியம் செய்கிறவனாய் இருந்தேன். அவன் இருளுக்குரியவனாய் இருந்தான். ஆகையினால் என் வாழ்க்கை இருளுக்குரியதாய் இருந்தது. ஆமென். என் வாழ்க்கை இருள், அவன் இருளுக்குரியவன், என் வாழ்க்கை இருள். ஆமென். என்னுடைய யூனிஃபார்ம் கந்த துணி. என்றைக்கு என் ராஜாதி ராஜா என்னை தொட்டாரோ,
என்றைக்கு என் ராஜாதி ராஜா என்னை தெரிந்து கொண்டாரோ, என்றைக்கு அந்த பரம ராஜாவுக்கு நான் ஊழியம் செய்யும்படியாய் என்னை அர்ப்பணித்து வந்தேனோ, என் ராஜா என்னை அவருடைய ராஜரிகத்துக்கு ஏற்றபடி என்னை அலங்கரித்து எனக்கு வஸ்திரத்தை உடுத்தி எனக்கு ராஜ வஸ்திரத்தை தரித்து இன்னைக்கு ராஜாக்களோடு பிரபுக்களோடு என்னை உட்கார பண்ணி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். எல்லா வாயை திறந்து கரங்களை தட்டி கர்த்தரை துதி. என்றப்பா இன்றைக்கு நீங்களும் நானும் கந்த வஸ்திரத்தை ஆமென் களைந்து இன்றைக்கு இப்படி ராஜரிக வஸ்திரத்தை உடுக்கிறதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. கையை தட்டி, இது உலக சரித்திரம். உலகத்தில் எத்தனையோ வேதங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதம் என்று சொல்கிற ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. அது கிறிஸ்தவனுடைய கரத்தில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம், இந்த ஹோலி பைபிள். அல்லேலூயா. ஏன் இந்த ஹோலி பைபிள் என்று அழைக்கப்பட்டது? எல்லாருடைய கரத்தில் இருக்கிற வேதாகங்களும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கவில்லை. கையை தட்டி ஆமென். எந்த மனிதனுடைய சரித்திரத்தை மாற்றவில்லை, எந்த மனிதனுடைய வஸ்திரத்தை மாற்றவில்லை, எந்த மனிதனுக்கு ராஜரிக அந்தஸ்து கொடுக்கவில்லை. ஆனால் என் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் இந்த உலகத்தில் அவர் இரட்சகராக வந்த பொழுது அவருடைய ஆமென் வார்த்தையின் வடிவம்தான் இந்த வேதம். அல்லேலூயா. இந்த வேதம் ஒவ்வொரு மனிதனையும் மாற்றினது. கையை தட்டி தோத்திரம் பண்ணு, தோத்திரம் பண்ணு. என் ஆண்டவர் சொன்னார், இந்த பாரு, நீ தரித்திரத்தில் இருப்பதை நான் விரும்பவில்லை. ஆமே, நீ ஒன்றுமில்லாம ஆண்டியாயிருந்து என் ராஜ்யத்தில் வரணும் நான் அதை விரும்பல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உனக்கு நான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது உண்மை. அல்லேலூயா. நான் உனக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன், நீ அதற்காக அழைக்கப்பட்டாய் என்பது உண்மை. ஆனா இந்த உலகத்தின நீ எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டு விட்டு நீ தரித்திரனா ஒரு குடிசை வீட்டில் உட்கார்ந்து எனக்கு ஊழியம் செய்து என் நாமத்தை மைமைப்படுத்தினால் மாத்திரம்தான் நான் உன்னை நித்திய ஜீவனுக்குள், அப்படி சொல்லவே இல்லைங்க. ஆமென். என் ஆண்டவரை பின்பற்றின அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும், அவன் ஐஸ்வர்யம் அடைகிறவனாய் இருக்க வேண்டும், அவன் சம்பத்தை உடையவனாய் இருக்க வேண்டும், அவன் என்றைக்கும் தரித்திரனாய் இருக்க கூடாது. நீ ராஜா வீட்டு பிள்ளை, உன்னை கர்த்தர் ராஜாக்களை ஆசாரியர்களை கர்த்தர் மாற்றுகிறார். வாயை திறந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த தவறான உபதேசத்தை எல்லாம் விட்டு வெளியே வந்துரு. ஆனா என் ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன செய்ய வேண்டாம், இதை எல்லாவற்றையும் நீ விற்கண்டாம். நமக்கு இப்ப சொல்றேன் ஐயா, விற்கண்டா ஐயா. ஆனா உங்களுக்கு ஒண்ணு செய்ய முடியுமா? விட்டு விட்டாது ஓட முடியுமா? இன்னும் ஒரு வசனத்தை கூட சொல்லி தரேன். ஆமென். லூக்கா 14:33 வாசிங்க. ஆமென். விற்க எல்லாத்தையும் விற்க சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அதனால விற்க வேண்டாம். வேறொரு வசனத்தை கூட தாரேன். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் இப்பொழுது சீசர்களுக்கு சொல்றாரு. இல்ல பாருங்க, அப்ப அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால், என்ன செய்யாவிட்டால், வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான், அவன் எனக்கு என்ன ஆயிருக்க மாட்டான், சீசனா இருக்க மாட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய சனமே, இப்ப முதல் இடத்துல என்ன சொன்னாரு, என்ன சொல்லியிருந்தாரு? நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினாலோ இல்லது என்னை பின்பற்றி வர விரும்பினாலோ உனக்கு உண்டானவைகள் எல்லாம் நீ என்ன செய்து விட்டு வா, விற்று விட்டு வா என்று சொன்னார். விட்டு விட்டு இல்ல, என்ன செய்து விட்டு, விற்று விட்டு எல்லாத்தையும் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்து விட்டு வா என்று சொன்னார். இங்க என்ன சொல்றன்னா, நீ அப்படியெல்லாம் செய்கிறது கடினமான காரியம்தான்ப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியும். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, ஒருவன் என் ஆண்டவரை பின்பற்ற விரும்பினால் நீ விற்க வேண்டாம், என்ன செய்தால் போதும், வெறுத்தால் போதும். அல்லேலூயா. உனக்கு உண்டானவைகளை நீ என்ன செய்தால் போதும், வெறுத்தால் போதும்.
ஆமென். யாரை போல வெறுக்க வேண்டும்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 10-11 சொல்லுகிறது. வாசிங்கள். பிலிப்பியர் 3:10-11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து, எனக்கு இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாஞ்சை பாருங்க, எனக்கு என்ன செய்தாலும் பரவாயில்ல, எப்படியாயிலும் எனக்கு என்ன செய்யணும்? மரித்தோரிலிருந்து அந்த உயிர்த்தெழுதல்ல பங்கு கொள்ளணும். எப்படியாயிலும். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிற கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாம் தரதேமா ரொம்ப கவனமாயிரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு ஓடுகிற உன்னுடைய ஓட்டத்தில் உன்னுடைய இருதயம் எங்கே இருக்க வேண்டும்? சொத்து, ஆஸ்தி, சம்பத்து இதெல்லாம் கர்த்தர் உனக்கு தந்த ஐஸ்வர்யம், ஆசீர்வாத கரங்களை தட்டி ஏமா தோத்திரம், தோத்திரமா இல்லையா? தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் நீ என்ன செய்யண்டா? விற்கண்டா. நீ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு, ஆமென், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆமென் நித்திய ஜீவனுக்குள் ஒருவன் என்ன செய்ய விரும்பினால், பிரவேசிக்க விரும்பினால், இல்லது இயேசுவை பின்பற்ற விரும்பினால், அவருக்கு சீசனா இருக்க விரும்பினால், விருப்பம் இருக்கா? இயேசுவுக்கு சீசனா இருக்க விருப்பம் இருக்காமா? இருக்கா? எதுக்காக தெய்வ சமூகத்தில் வந்து இருக்கிறோம்? இன்னும் சொத்து வாங்கணும் பிரதர், வாங்குங்க. இன்னும் கார் வாங்கணும் பிரதர், எல்லாம் ஆண்டவருடைய கிருபையால வாங்கிட்டேன். என் பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கணும், ஆமென், ஒரு காரு எனக்கு கொடுக்கணும், ஆமென், அதுக்கப்புறம் எனக்கு வீடும் போடணும், ஆமென், அதுக்கப்புறம் என் பேர பிள்ளை நான் நல்ல முறையில் படிக்க வைக்கணும். ஏமா வாழ்நாள் முழுவதும் இதேதான். அல்லேலூயா. இப்ப வேதத்துல அழகா கேட்கிறாரு, ஐயா தோத்திரம், ஏமா தோத்திரம். தேவனுடைய சபை சொத்து வாங்குவதற்காகவோ, கார் வாங்குவதற்காகவோ, ஆமென், பணம் சம்பாத்தியம் பண்ணுவதற்காகவோ, ஆமென், புரியுதா, பெரிய பெரிய பிசினஸ் செய்வதற்காகவோ, திருமணத்தை நடத்தி வைப்பதற்காகவோ, புத்திர பாக்கியத்திற்காகவோ அல்ல தேவனுடைய சபை. அல்லேலூயா. தேவனுடைய சபை என்பது எதற்காக? எதற்காக? நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க. அல்லேலூயா. நான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சபையின் நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் எல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும்? இதெல்லாம் யாரை போல இருக்காத, தேவனுடைய சமூகத்தில் வந்து அஞ்ஞானி போல இருக்காத. எனக்கு அது கிடைக்கணும், என இது கிடைக்கணும், என அது கிடைக்கணும், என இது கிடைக்கணும். அல்லேலூயா. எனக்கு இந்த ரூபாய் எனக்கு வர வேண்டும், அந்த ரூபாய் வர வேண்டும், எனக்கு இந்த தொழில் நடக்க வேண்டும். பாஸ்டர், என்னமா ஒண்ணு இல்லை, சபையில வந்து எனக்கு ஒரே கஷ்டம். சபையில வந்து அப்படித்தான் இருக்கு. எப்படி இருக்கு? வந்தது போல. எப்படி வந்த? ஒண்ணு இல்லாம தான் வந்தேன். ஆமென். ஒண்ணு இல்லாம தான் வந்தேன். எல்லாம் இழந்துதான் வந்தியா? ஆமா பாஸ்டர். அல்லேலூயா. நல்ல காலம். உள்ள வந்தவரை ஒன்னும் இழக்க இல்லையே. இல்ல, உள்ள வந்தவரை இல்லை, இழந்துதான் வந்தேன். நான் சொல்லுகிற இன்றைக்கு நெஞ்ச நிமிர்ந்து என் சபை குறித்து எனக்கு சாட்சி கொடுக்க முடியும். வந்தவர்கள் ஒருவரும் உள்ளே வந்து இழந்து போனவர்கள் அல்ல. இழந்த பிற்பாடு உள்ள வந்தவர்கள். உள்ளே வந்த பிற்பாடு கர்த்தர் அவர்களை ஒன்றிலும் இழக்க பண்ணவில்லை. அந்த இழப்பில் இருந்து கர்த்தர் உயர்த்தி கொண்டே தான் இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கர்த்தர் உயர்த்தி கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு இருந்தது, 100 பேர் சாட்சி சொல்லுவார்கள். ஆமென். ஆனால் உள்ளே வந்த பிற்பாடு இந்த நாளிலிருந்து நான் இப்பொழுது இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கே போகவில்லை. அந்த வீண் செலவெல்லாம் கர்த்தர் எனக்கு மாற்றி விட்டார். ஆமென்.
நான் தரித்திரப்பட்டது, கடன்பட்டது சபைக்குள்ளே வருகிறதற்கு முன்பதாக. ஆனால் எப்பொழுது இந்த சபைக்குள்ளே வந்தேனோ அந்த கடனை தான் அடைக்க கிருபை செய்து கொண்டு இருக்கிறார். புதிய கடன் எனக்கு ஒன்றும் இல்லை. கையை தட்டி, புதிய கடன் எனக்கு ஒன்றுமில்லை. இங்கே தான் இருக்கிறார்கள் அத்தனை பேரும் சாட்சியா. அல்லேலூயா. என் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர் தான். அல்லேலூயா. அவர் ஐஸ்வரியத்தை, சம்பத்தை அவர்தான் கொடுக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். ஆனால் என் ஆண்டவர் சொன்னார், நீ அதற்கு பின்னாடி என்ன செய்து கொண்டு இருக்காத, அதற்காக இருந்து அழாத. பாஸ்டர், ஒரே கஷ்டமாயிருக்கு, ஒரே போராட்டமாயிருக்கு, எனக்கு அது நடக்கல, எனக்கு இது நடக்கல. அழகா சொன்னார், இதுக்காக எல்லாம் உள்ள இருந்து சபையில இருந்து அழுதுட்டு இருக்காத. அல்லேலூயா. இதெல்லாம் இப்படி அழுகிறவன் யாராயிருக்கிறான்? அஞ்ஞானி, அஞ்ஞானி, அஞ்ஞானி. உன்னை அழைத்தவர் தேவன், உன்னை தெரிந்து கொண்டவர் தேவன், உன்னை சபையில கொண்டு வந்து சேர்த்தவர் தேவன், உன்னை போஷிக்கிறவர் தேவன், உன்னை வழி நடத்துகிறவர் தேவன், உன் தேவைகளை சந்திக்கிறவர் தேவன், உன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது என் பரம பிதாவுக்கு உன்னை போஷித்து வழி நடத்த அவரால் கூடாதோ? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அந்த கவலை எல்லாம் விட்டு முதலாவது அதில இருந்து உன் கவனத்தை எடு. அல்லேலூயா. ஓயாம அதன் மேலேயே நோக்கமாய் இருக்காத. இன்னைக்கு அந்த தொழில் நடக்கணும், நாளைக்கு இந்த தொழில் நடக்கணும், நாளைக்கு அதற்கு போகணும், நாளைக்கு இதற்கு போகணும், நாளைக்கு நான் என்ன செய்வேன்? ஏமா உன் பிரயாசம், உன் ஓட்டம், என்ன நோக்க சபையில தான் இருக்கிற. ஆமென். எப்ப முடியும், எப்ப முடியும்? அவரை போய் சந்திக்கணும். 2 மணிக்கு டைம் சொல்லி இருக்கிறேன். இவர் எப்பொழுது 50 லட்சம். ஓ, கேட்கல. 50 லட்சம் அவனை பிடிச்சு இன்னைக்கு என கையில மாட்டிக்கிட்டானா 50 லட்சம். அல்லேலூயா. அப்ப இப்ப இதுவரைக்கும் நீ எங்க இருக்கிற? நித்திய ஜீவன்ல இருக்குதியா? 50 லட்சத்துல இருக்கிற ஆளு தான் இங்க இருக்குது. இப்ப எங்க இருக்குது என் இருதயம்? ஐயோ, 2 மணிக்கு என் கையில மாட்டணுமே, மாட்டணுமே, ஓடிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. ஏண்டா பார். அல்லேலூயா. அழகா ஆண்டவர் சொல்றாரு, இந்த 50 லட்சம் பெருசா, இந்த நித்திய ஜீவன் பெருசா? இந்த பார், இதெல்லப்பா. முதலாவது நீ என்ன செய்? முழு மனதோடு, முழு இருதயத்தோடு என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை என்ன செய்? தேடு. சபைக்கு வருகிறது பெரிய காரியம் அல்ல. ஹலோ, உள்ள வந்து இருப்பது பெரிய காரியம் அல்ல. இந்த பாரு, தேவனிடத்தில் சேருகிறவனுக்குள்ளே இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன தெரியுமா ஐயா? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு. 2வது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு எந்த தேவையா இருக்கட்டும், உன் தேவை எதுவாய் இருக்கட்டும், உன் கவலை எதுவாய் இருக்கட்டும், அல்லேலூயா, உன் குறைவுகள் எதுவாய் இருக்கட்டும், அதை குறித்தே பாரப்படாத, அதைக்கு பின்னாடியே ஓடாத, என் ஆண்டவருக்கு பின்னாடி ஓடு. ஆமென். இயேசுவை பின்னாடி ஓடு, திரும்பி பார்க்காத. என்ன வந்தாலும் ஆமென், முன்வைத்த கால பின் வைக்காத. கலப்பை பிடிச்சிட்டல்ல, அந்த கலப்பிலிருந்து உன் கையை எடுக்காத. ஆமென். அல்லேலூயா. பின்னிட்டு பாராத, எப்படியே ஓடிட்டே இரு. விசுவாசத்தை துடக்கிறவரும் அவர்தான், இந்த விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். அல்லேலூயா. உன் லக்கை நோக்கி ஓடு. உன் தேவையெல்லாம் உன் பின்னாடி வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஓடு மகனே, உன் ஓட்டத்தை பார்த்து. உன் பிள்ளைகளை, காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் வருங்காலத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவர் உன்னை ஆச்சரியமாய் நடத்துவார். எப்படி? உன்னுடைய புத்திக்கு எட்டாத காரியத்தை அவர் உனக்கு செய்வார். அல்லேலூயா. ஒன்றை குறித்து கவலைப்படாத. தோத்ரம், தோத்ரம். ஆனால் நீ உன் இருதயத்தை எதன் மேல வைக்காத. ஐஸ்வர்யத்தின் மேலேயோ, பணத்தின் மேலேயோ, சம்பத்தின் மேலேயோ, தொழிலின் மேலேயோ உன் இருதயத்தை வைக்காதையா. அல்லேலூயா. ஆமா. நீ என்ன பின்பற்ற விரும்புறியா கேட்கிறாரு. இப்ப கேட்கிறாரு, விசுவாசி,
நீ உன் இருதயத்தை எங்க வச்சுட்டு ஓடிட்டு இருக்கிற? உள்ளத்தான் இருக்கிற, எல்லாம் உள்ளத்தான் இருக்கிற. ஆமென். உள்ள இருக்குதியா இல்லையா? எல்லாம் உள்ளதான் இருக்கிற. ஆனா 2 ரப்பர் சீட்டை ஒருத்தர் எடுத்துட்டு போனானா முந்தானத்து. இன்னைக்கு உன் வீட்டில் உள்ளது உள்ள போட்டியோ வெளியே போட்டியோ? பார்த்தா கரெக்டா சொல்லிடுறீங்க. நான் இப்ப அதை தான் நினைச்சிட்டேன், இந்த ஆண்டவரே சீட்டை எடுத்து உள்ள போடாம வந்துட்டேனே. இன்னைக்கு நம்ம வீட்டில் இறங்கிட்டானோ 2 சீட்டு போச்சோ, 2 சீட்டு போச்சோ. இனி போனா முதல்ல போய் எதை தான் பார்க்கணும். அப்ப ஆள் இங்க இருக்குது, உன் இருதயம் எங்க இருக்குது? இருதயம் எங்க இருக்குது பார்த்துக்க. நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க ஆமென் ஆண்டவரை பின்பற்றிதியா, இல்ல இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்குமாக மாத்திர கர்த்தரை பின்பற்றிதியா? இம்மைக்காக மாத்திரம் நீ இயேசுவை பின்பற்றினால் எப்படிப்பட்ட ஆளுப்பா? கொஞ்சம் சத்தமா வயாம வந்து இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் அவன் தெய்வ சமூகத்துல வந்தா அப்படியே குடும்பத்தை நினைச்சு அழடு. எனக்கு என் பெண்டாட்டி என் பிள்ளை, நான் என் விடுகோ என் பெண்டாட்டி என் பிள்ளை. அல்லேலூயா. ராத்திரி வந்தால் அதுதான், ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், என் பெண்டாட்டி ஆசீர்வதி, என் பிள்ளை ஆசீர்வதியும். அல்லேலூயா. ஆமென். குடும்ப ஜெபத்துல என்ன ஆசீர்வதியும், என் பெண்டாட்டி ஆசீர்வதியும், என் பிள்ளை ஆசீர்வதியும். சபை ஆராதனையில என்ன ஆசீர்வதியும். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் இதுதானா? இதுக்காக ஆராதனை. அல்லேலூயா. நான் நித்திய ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும். இன்று நீ மரித்தால் நீ எங்கே போவாய்? ஒருவன் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக விரும்பினால் அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம், அவன் எதை செய்யணுமா? ஆமென். லூக்கா 9:23. லூக்கா 9:23 சீக்கிரம் வாசிங்க. எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அவன் என்ன செய்யணுமா? தன்னைத்தான் வெறுத்து. இங்க பாரு, ஒருவன், ஆண்டவர் அழகா சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவனுக்கு முதல் கண்டிஷன் எதை வெறுக்கணும்? தன்னைத்தான் வெறுத்து, தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படி பின்பற்றாதவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன். பின்பற்றாதவன் யார் அல்ல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், நான் இதை சொல்றது நல்ல கவனமா கேட்கணும். தேவனை இயேசுவை பின்பற்றுகிற சீசனுக்கு கர்த்தர் கொடுக்கிற பிரதான கட்டளை. இன்னைக்கு நான் பேசுகிறது விசுவாசிகளுக்கு நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நிலையிலே முதல் மாதிரியா இருக்க வேண்டியவன் யாரு? யாரையா? முதல்ல யாரம்மா? ஒரு ஊழியக்காரன் என்ற நிலையிலே இன்றைக்கு அத்தனை பேரும் நல்ல பிசினஸ், சூப்பர் பிசினஸ். பிரதர், உங்களுக்கு பிசினஸ் நடக்குதா பிரதர்? சுமாராத்தான் நடக்குதா? நம்ம கூட ஜாயின் பண்ணிதா? பிசினஸ் என்ன கூட ஜாயின் பண்ண தரித்திரம். நான் வேற 2 பிசினஸ்காரர்களை கொண்டு விடுறேன், வழிமுறை சொல்லித்தரேன். இதை கையில் எடுத்துக்கிடணும். சூப்பர் வெள்ளை சட்டையெல்லாம் போட்டுருக்குதுயா. இது மாத்திரம் கையில் இருந்தால் உமா பிசினஸ் அடிச்சு தகர்த்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்பாடெல்லாம் நான் சொல்லி தரலாம், வருமானத்தில் கொஞ்சம் கொண்டு வந்தா போதும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்லலாம் நான் படிச்சு தரேன். இன்னைக்கு அதான் நடக்குது. எங்க பார்த்தாலும் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் வேதத்தின்படியான உபதேசம் இன்றைக்கு ஒரு இடத்துல நான் பார்க்க முடியல. அவன் முதல்ல ஒருத்தன் ஊழியக்காரனாய் வரணும்னு சொன்ன என்னையா தகுதி? முதல்ல அவனுக்குரிய தகுதி என்ன? ஒருவர் சீசனாய் வர விரும்பினால் அவனுடைய லட்சணம் என்ன? இன்னைக்கு கிடையாது. அடிப்படை ஃபண்டமெண்டல் டாக்டர் இன்னைக்கு கிடையாது. ஐயோ என்ன பேசுறான் இன்னைக்கு?
பைபிள் படிச்சா போதும், நல்ல வாய்ச்சாளர்கள், நல்ல ஞானம் இருந்தால் போதும், ஆமென், நல்ல பேச்சு திறமை இருந்தால் போதும். நான் கேட்கிறேன், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் முதல்ல அவன் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லுங்க. தன்னைத்தான் வெறுத்து நீ எதை வெறுத்தாய், எதை வெறுக்க வேண்டும், எனக்கு அதை சொல்லு. என்னை ஊழியக்கார அத்தனை பேர் வந்து என்னெல்லாம் பிரசங்கம் பண்றான், பரலோக ராஜ்யத்தில் ஆமென் போகணும்னு சொன்னா நீ நல்லா என்ன செய்யணுமா? பைபிள் படிச்சா போதும், நல்ல ஜெபம்னா போதும், ஏழைகளுக்கு தானம் தர்மம் செய்தா போதும், பரலோக ராஜ்யத்துக்கு போயிரலாம். ஆனால் இவ்வுலகத்தின் வேஷத்தில் ஒன்றும் நீ என்ன செய்ய வேண்டாம், வெறுக்க வேண்டாம். இவ்வுலகத்தின் வேஷத்தை ஒன்றே நீ வெறுக்க வேண்டாம். நீ எப்படி இருக்குதியோ அப்படியே வா. பற்றாக்குறை கையில ஒரு பைபிளை மாத்திரம் தூக்கிக்க. உனக்கும் இவ்வுலகத்தானுக்குள்ள வேறுபாடு என்ன? நீ எதை வெறுத்தாய்? ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலாவது உலகத்திற்கு, ஜனத்திற்கு மாதிரியாக இருக்க வேண்டும். முதல்ல அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன் சிலுவை எடுத்துக்கொள்ள விரும்பினால் அவன் எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும். எதை வெறுக்கணும்? முதல்ல ஊழியக்காரன் எதை வெறுக்கணும்? முதல்ல உனக்குள்ள இருக்கிற எல்லா ஆசைய வெறுக்கணும். வெறுக்கணுமா வெறுக்கண்டாமா? பூ வச்சுக்க, பொட்டு வச்சுக்க, பிரைஸ்லெட் போட்டுக்க, 4 காப்பு போட்டுக்க, ஆமென். மற்றவங்க வைக்கிறது காட்டிலும் மற்றவங்க 3 முழ பூ வச்சா ஊழியக்காரனை பெண்டாட்டி 8 முழ பூ வைக்கணும். ஆமென். வந்து நின்னுட்டு பயங்கர தீர்க்க தரிசனம், கத்தரைங்களை தூக்கி எடுத்தா. ஆண்டவர் அவனை குழியில தூக்கி போட்டார் இல்லையே. தூக்கி எடுத்த பிறகு கத்தருக்கு உனக்கு என்ன செய்ய முடியல? ஒரு மாதிரியா நிக்க முடியல. என்னையா வேறுபாடு இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரனுக்குள்ள இருக்கிறது? ஊழியக்காரனுக்குள்ள வேறுபாடு இருக்கிறதா? ரஜினி போல இருக்கிறார், ரஜினி ஸ்டைல். அவரு என்ன செய்யறாரு? காப்பு போட்டாராம். இவங்களும் என்னது? கையில காப்பு, பயங்கர காப்பு. ஊழிய நீங்க போடுங்க, நீங்க போடுங்க. ஊழியக்கார 10 விரல்ல அப்படியே மினிக்கிட்டு கிடக்குது. பற்றாக்குறைக்கு பிரைஸ்லெட். ஐயோ, நான் இப்படி பேசுறேன், அவர்களுக்கு இந்த பிரைஸ்லெட் போட்டிருக்கிறவங்க பேசுற பத்தியா? அப்படி இப்படி தெரியணுமா? தெரியணும். ஓ, இப்படி நான் நித்திர போட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அதுல வேற உபதேசம் வேற. பரலோகத்திற்கு போகிறதற்கு யார் சொன்னா? ஆமென். ஆபரணங்கள் தடையாய் இருக்கிறதா? இல்லை. ஓ, என்ன உபதேசம்! ஒருத்தன் கூப்பிட்டு வச்சு ஒரு 4 விளங்காத கேசுகளை கூப்பிட்டு வச்சு கேட்கிறான். பிரதர், உங்களிடத்திலே ஒரு சில கேள்விகள். ஏன்னா இவன் 4 பேர் தான் உலகத்தில் பைபிள் கள்ள உபதேசிகள். ஆமென். நவுண்ட போய் கேட்கிறது, பரலோகத்திற்கு போகிறதற்கு நகை தடையா பாஸ்டர்? அவன் தடைன்னு சொன்னா நம்ம வீட்டில் அத்தனை பேரும் அந்த கம்பெனியில் உள்ள முதலாளி மாதிரி, இந்த கம்பெனி முதலாளி மாதிரி, டாக்டரு, அவன் பொண்டாட்டி வர, இவன் பொண்டாட்டி வர, அத்தனை பேரை என்ன செய்திருவா? சபையை விட்டு போயிடுவா. I mean, what mean? I mean, you are very, I mean. உடுதுணி இல்லாம, போடக்கு வஸ்திரம் இல்லாம, தெருவில் குப்பையில் கிடந்த ஒன்ன என் ஆண்டவர் சந்தித்து, உன்னை கர்த்தர் தம்முடைய மகிமையின் ராஜ்யத்திற்கு என்று அழைத்து, உன்னை என்ன செய்த வச்சு? ஆண்டவர் என்ன செய்ய வச்சு? நல்ல வஸ்திரத்தை போட வச்சு, ராஜா வீட்டு பிள்ளை போல அலங்கரிச்சு, நீ இப்படித்தாண்டா இருக்கணும்னு சொன்னா, கள்ளப்பயல உனக்கு என் ஆண்டவுடைய சமூகத்தில் சூவை கூட கலத்த முடியல. என் அப்பாவுக்கு முன்பதாக இவனுக்கு ஒரு செருப்பு போட முடியாம வந்தவன்.
இப்ப கர்த்தர் கோட்டு சூட்டை போட்டு என்ன வைத்திருக்கிறாரு? ஷூ போட வைத்திருக்கிறாரு. அவன் வீட்டில் ஒரு போர்டு எழுதி போட்டிருக்கு, காலணிகளை எங்கே கலத்தவும். யாருக்க வீட்டில்? இந்த ஷூ கலத்தாம தெய்வ சமூகத்தில் நின்று கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறானே, 10,000 பிரேஸ்லெட் போட்டு விட்டு. ஆமென். எங்க இவன் யாரா? தன்னைத்தான் வெறுத்து, நான் கேட்கிற நீ என்னையா வெறுத்த? ஆமென். உலகத்தின் ஆடம்பரத்தை வெறுத்தாயா? உலகத்தை வெறுத்தாயா? எதை வெறுத்து வந்தாய்? என்ன வெறுத்தாய்? ஆமென். இப்ப பாருங்க, வீட்டில் வந்து காலணி கலற்றவன் போடு. ஆனா அதே ஊழியக்காரன் கர்த்தருடைய ஆலயத்தில் எதை போட்டு இருக்கிறான்? ஷூ. ஆமென். இதுல எல்லாம் என்னையா பரிசுத்த? அவரிடத்தில் வல்லமை புறப்படுகிறது அல்லவா? வல்லமை அவரிடத்துல தான் புறப்படுதா? அண்ணா புளியதரையில அங்க அண்ணா நடக்குது இல்ல, தென்காசி பட்டணத்துல, அவரிடத்துல இல்லாத வல்லமை அவர்கிட்ட இருக்கு. ஆமென். சூப்பர் வல்லமை இன்னைக்கு பிரகாசிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் துரத்தாத அற்புதம், அவர் செய்யாத அற்புதமா இன்றைக்கு எந்த கிறிஸ்தவ பார்த்து சொல்லட்டு செய்யட்டு பார்ப்போமே. அற்புதத்தை குறித்து பேசுற பேயும் பிசாசு இந்த அற்புதம் செய்கிறது. ஆமென். முதல்ல நான் சொல்லுகிற, ஒரு ஊழியக்காரனாய் இருந்தால் தயவு செய்து வேதத்தை புரட்டவோ தேவ ஜனத்தை குழப்பவோ மற்றவர்களுக்கு இடரலாகவோ இராதே. ஆமென். உனக்கு போடன்னா நீ போடு, ஆனால் போட்டாலும் தவறல்ல. கர்த்தர் களத்த சொல்லல, கர்த்தர் அதை சொல்லல இதை சொல்லலன்னு தவறா பேசாத, உபதேசிக்காத. தோத்ரம். அல்லேலூயா. அதுக்கு பதில் இல்ல. இவரை கூப்பிட்டு, இவங்க எல்லாம் உங்களுக்கு பைபிள் 4 பேக்குகள் வந்து இருந்து சொல்லுது, போட்டால் தவறில்லை. ஏன்னா அவங்களா பைபிள் உங்களுக்கு? அவங்களாங்க தன்னைத்தான் வெறுத்து. நான் இன்னொரு வசனத்தை சொல்றேன். என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்கு அதுக்கு பதில் தாருங்க பார்க்கலாம். ஆமென். என் அப்பா சொன்ன வார்த்தை என்ன? யோவான் 17:16 வாசிங்க. யோவான் 17:16. இப்ப நல்லா எனக்கு ஒரு பதில் வேணும். நான் உம்முடைய வார்த்தைய சரி கொடுத்து, இப்ப இயேசு சொல்றார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இப்ப என்ன பதில் சொல்லுங்க. இயேசு சொல்றது நான் என்ன அல்லாதது போல. அப்ப உலகத்தான் அல்லாதது போல, உலகத்தான் ஒருவன் இருக்கிறான், உலகத்தான் அல்லாதவன் ஒருவன் இருக்கிறான். உலகத்தான் என்றால் யார் சொல்லுங்க? உலகத்தான் என்றால் யாரு? இப்போ உலகத்தான் என்றால் யாருங்க? நார்மலா என்ன செய்கிறவன்? உலகத்தில் பிறந்து உலக பாரம்பரிய வழிபாடுகளுக்குள்ளே வளர்ந்து பாரம்பரியத்தின்படி என்ன செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு பாரம்பரியத்தின்படி என்ன செய்யப்பட்டு எல்லா உலக அனுசரணைகளையும் என்ன செய்து கையாண்டு பாரம்பரிய டெக்கரேஷன் உடை உடுத்து பாரம்பரிய டெக்கரேஷன் பண்ணி வாழ்கிறவன் யாரு? பூவும் வைத்து பொட்டை வைத்து நகையும் வைத்து என்ன செய்து தன்னை சிங்காரித்து சீகாரி என்ன செய்து ஆமா அழகுபடுத்தி வாழ்கிறவன் இவன் தான் யாரு? உலகத்தான். அப்படித்தானா இல்லையா? அதனங்க உலகத்தான். உலகத்தான் என்று சொன்னால் பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவன், பாரம்பரிய சடங்காச்சாரத்தின்படி என்ன செய்யப்பட்டவன், ஆமென், வளர்க்கப்பட்டவன், ஆமென். ஒரு காது குத்து வருகிறது, வேலை வருகிறது பிள்ளைக்கு, ஆமென், அறிஞானம் கட்டுகிறவன் அறிஞானம் கட்டுகிறான், அதற்கு ஒரு பண்டிகை செலிப்ரேஷன் பண்ணுகிறான். காது குத்து பண்ணுகிறவன் அதுக்கு ஒரு முறையை உண்டாக்குகிறான். தாய்மாமனுடைய மடியில வைத்து என்ன செய்கிறான்? காது குத்து பண்ணுகிறான், வளைகாப்பு போடுகிறான், ஆமென். இப்படி சில சடங்காச்சாரங்கள் எல்லாம் கை கொண்டு பிள்ளைகளுக்கு அந்தந்த காலத்திலே அந்தந்த டெக்கரேஷன்களை பண்ணி பிள்ளைகளை அலங்கரித்து அழகு பார்த்து அந்த பிள்ளைகள் வளர்ந்து அந்த உலகத்தான் வழியிலே வளர்ந்து வருகிற இந்த வளர்ப்பை தான் என்ன என்று சொன்னார் ஆண்டவர்? உலகத்தான். இவன் தானே உலகத்தான். அப்போ நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் நான் உலகத்தான் அல்லாதது போல நீயும் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்?
உலகத்தான் அல்லாதவனாயிருக்க வேண்டும். நான் உலகத்தான் அல்ல, நீயும் உலகத்தான் அல்லாதவனாய் இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நீ உலகத்தானுடைய வரைமுறைகள்ல என்ன செய்தவன்? பிறந்து வளர்ந்தவன். இப்போ என்னுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டு நீ வருகிறாய். ஆமென். இப்ப நீ உலகத்தானாய் இருக்கிற நீ தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க, நித்திய ஜீவனை குறித்து பிரசங்கிக்க, நித்திய ஜீவனுக்குள் போக மாதிரியா இருக்க, ஒரு வழிகாட்டியா இருக்க, ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு சீசனாக நீ வருகிறாய். அப்படி வருகிறவனுக்கு முதல் தகுதி, நீ உலகத்தானா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் நீ உலகத்தான். எப்படி இயேசு உலகத்தான் அல்லாதது போல் இருந்தாரோ அப்படியே நீயும் இனி என்ன செய்ய வேண்டும்? உலகத்தான் அல்லாதவனாய் இந்த ராஜ்யத்தின் பாதைக்குள்ளே வர வேண்டும். அப்ப நீ செய்ய வேண்டிய முதல் அடிப்படை தகுதி, எனக்கு சீசனா இருக்க விரும்பினால், என்னை பின்பற்றி வர விரும்பினால், எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால், முதலாவது நீ என்ன செய்? தன்னைத்தான் வெறு. அல்லேலூயா. எதை வெறு? உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்கிறதை வெறுத்திரு. நீ இப்ப தரித்திருக்கிறது உலகத்துக்கு ஒத்த வேஷம். எல்லாம் தரித்திருக்கிற. காதுல கடுக்கன் போட்டிருக்கிற, கழுத்துல மைனர் செயின் போட்டிருக்கிற, கையில என்ன செய்ய போட்டிருக்கிற? காப்பு. சூப்பர் ஸ்டார் ரஜினி போட்டது போல காப்பு போட்டிருக்கிற, கிப்பி கொண்ட வைத்திருக்கிற. அல்லேலூயா. இப்படியே நீ சூப்பர் ஸ்டார் நலனை போல வருகிறாய். இந்த வேஷத்தை நீ வெறுத்து விடு. ஆமென். உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்கிறதை விட்டு விட்டு நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதலாவது உன் கொண்டையை கட் பண்ணு. ஆமென். முதல்ல நீ செய்ய வேண்டியது உன் கொண்டைய கட் பண்ணு. இரண்டாவது, உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை ஒன்று ஒன்றாய் வெறுத்துரு. எல்லாத்தையும் வெறுத்துரு, விட்டுரு. விட்டு ஆமென். உனக்குரிய சிலுவை ஒன்று இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த வேத புத்தகத்தை நீ எடுத்தால் இதுதான் உனக்கு ஒரு சிலுவை. அல்லேலூயா. இப்ப நீ வெறுக்காம, இந்த பாரு, இத வெறுக்காம, ஆமென், நகைய வெறுக்காத ஒருத்தருக்கு ஒரு சிலுவையும் கிடையாது. ஒரு ஊழியக்காரிக்கு ஒரு சிலுவையும் கிடையாது. என்னை வார அத்தனை ஊழியக்காரி அப்படித்தான் இருக்கிறார். பிரசங்கம், ஐயோ, வேதம் நல்லாத பேய் என்னது என்ன சொல்லுவாங்க? பேய் என்ன செய்யுது? வேதம் ஓதுதுங்க, சூப்பரா ஓதும். ஆனா நின்னா பார்த்தா அந்நிய தெய்வத்துக்கு தான் இதெல்லாம் தரிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல ஒருத்தன் வேற என்ன கேட்கிறான்னா, 3 பேரை உற்று கேட்கிறான். அப்படி ஒன்றும் சொல்லலையே. ஐ மீன், என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்றேன், அது பரலோகத்துக்கு நோ 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 தடை. அப்போ உடனே அவர் கேட்க, பொட்டு பொட்டு பூ இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்க? சல்வா பேடு. அவர் சல்வா பேடு பேச ஸ்டைலு எல்லாரும் தெரியணும் போல. இதெல்லாம் யார் கொண்டு வந்தாரா? பிற என்ன தடை? அவ அடுத்த விளக்குன்னு எல்லாரும் இந்த பாருங்க பாஸ்டர், போகும்போ எல்லாரும் மண்ணுக்குள்ளதான். அப்ப பிற குடிக்கிறவன் மாத்திரம் பாட்டில மடியில வச்சுட்டா கொண்டு போறான். அவ சிகரெட் அடிக்கிறவன் போகும்போது மடியில வச்சுட்டா போறான். கணேசு போடுறவன் போகும்போது மடியில வச்சுட்டா போறான். இல்ல நான் கேட்க தெரியாம கேட்கிறேன், உனக்கு இந்த நகை மாத்திரம் எல்லாம் போகும்போது கீழே போட்டு போவானா? வேற எவையா மடியில கொண்டு போறான்? அப்ப தண்ணி அடிக்கிறவன் இந்த பாரு, ஒன்ன விட எவ்வளவோ மேலு. யாரு தெரியுமா? குடிக்கிறவனு கூட ஒரு வசனம் சூப்பரா இருக்கு. வாய்க்குள்ள போகிறது ஒன்று. அவன் இதை பிடிச்சிட்டு என்ன மாதிரி பேசுறாய்யா? வாய்க்குள்ள போகிறது தீட்டு படுத்துமா? படுத்தாது இல்ல. அதனால தானே நம்ம எல்லாம் லைட்டா போடுறது.
உங்க அம்மா சொல்லல, இல்ல நான் சொல்றேன், வசனம் இருக்குல்ல, பைக்குள்ள போறது மனுஷனை தீட்டு படுத்தாது. அவன் பரலோகத்துக்கு போக மாட்டானா, இவன் குடிகாரன திருப்ப வந்தவன். இவன் சொல்றான், அது ஐ மீன் நோ, எல்லாம் போகும்போது எல்லாத்தையும் கலத்தி வச்சுட்டேன். யாரையா அவன் விபச்சாரம் பண்ற போகும்போது அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டா போறான், அவனும் கலத்தி வச்சுட்டு தான் போறான், ஒத்தையில தான் போறான். ஆமென். யாரு கொண்டு போறது? பாவத்தை யாரும் கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் எடுத்த பாட்டில கீழே போட்டுட்டு தான் போறான், சிகரெட்டை கீழே போட்டுட்டு தான் போறான். ஆமென். இவன் மாத்திரம் நகை என்னதோ கொண்டு போறது போல. கேட்ட கேள்வி என்ன? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு நகை உனக்கு என்னதா இருக்கிறதா? தடையா இருக்கிறதா? நகை அணிவது பாவமா பாவில? சாலிட என்ன போல பேசு, என்ன போல நெஞ்ச அழுத்தத்தோட தட்டி வசனத்தோட பேசு. ஆமென். நான் சொல்லுகிற பாவம் பாவம் பாவமே. அல்லேலூயா. நான் பேசுறேன் பாவம். பாபாய் வசனத்தை எடுத்துட்டு வா. ஆமென். என்னட்ட நீங்க கேட்டா போக முடியாது, போக முடியாது. அது சும்மா இக்கன்னா வச்சு பேசுவீங்க. இக்கன்னா ஒண்ணும் இல்ல, சாலிடா நான் பேசுறேன். ஆமென். அப்ப பரலோகத்துல அங்க உடனே இவர் ஒரு ஆளு சொல்றாரு, ஐ மீன் நான் ஒரு ஊழியர்கள் இடத்துல அவர் என்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. பாரு, ஈடன் டிவிக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கிற உனக்கு தம்பு இருந்துன்னா இந்த சேனல் வருது, நம்பரை எடுத்துக்க, கேள்வி கேளு, வசனத்தோட கேள்வி கேளு. ஒன்னால ஒரு வசனம் கோட்பாடு பண்ண முடிஞ்சுதா? இதுக்கு ஒரு ஈடன் டிவி வேற, தேவையில்லாத தவறான உபதேசத்துல பரப்புறதுக்கு அவருக்கு ஒரு ஈடன் டிவி. ஆமென். ஒரு வசனத்தை வச்சு ஒரு ஊழியக்கார கோட்பாடு பண்ணா, நீ 3 பேரை வச்சு கேள்வி கேட்டிய, ஒரு வசனத்தை கோட்பாடு ஒருத்தனும் பண்ணல. எல்லாம் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? அப்படி பின்னால் இவர்கள் நகையை வெறுக்கிறவர்கள். நாங்க நகையை வெறுக்க சொல்லல, என் ஆண்டவர் தான் சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் நான் உலகத்தான் அல்லாதது போல அவன் என்ன செய்யணும்? உலகத்தான் அல்லாதவனாய் இருக்க வேண்டும். பேதுரு ஆமென் முதல் தன்னுடைய பிரசங்கத்தை எடுத்து உரைக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கம்பீர பிரசங்கம் பண்ணின பிற்பாடு அவர் சொல்லுகிறார், மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நீ மாறுபாடான சந்ததியோடு ஜாதிகளைப் போல வாழ்ந்து, ஜாதிகளைப் போல ஆமென் ஜீவித்து, ஜாதிகளைப் போல என்ன செய்து ஆராதித்து, ஜாதிகளைப் போல பிரசங்கம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போகலாம் என்று சொல்லி எந்த வேதத்தில் இருக்கிறது? ஜாதிகளுக்கு உனக்கு உள்ள வித்தியாசம் என்ன? அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் யார் தெரியுமா? உண்மையான இஸ்ரவேல் யார் தெரியுமா? அவன் என்ன செய்ய மாட்டான்? ஜாதிகளோடு கலவ மாட்டான். அவன் என்ன செய்கிறவன்? தனித்து வாசம் பண்ணுகிறவன். அவன் ஜாதிகளோடு கலவுகிறவன் அல்ல இஸ்ரவேல். புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல் என்பது இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையே. அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபை என்று சொன்னால் யார் தெரியுமா? ஆண்டவருக்காக தன்னைத்தான் வெறுத்து, எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவன் எவனோ அவனே புதிய ஏற்பாட்டு திருச்சபை விசுவாசி. அல்லேலூயா. ஜாதிகளுக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவன், ஆமென், வேறுபாடற்றவன். இத்தனை ஆண்டு காலமாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதித்தும் உனக்கு ஒன்னே வெறுக்க முடியல, உனக்கு இந்த உலகத்தின் வேஷத்தை வெறுக்க முடியல. நீயும் இன்னும் ஜாதிகளோடு இருந்து கொண்டு அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு நான் உள்ளே பிரவேசிப்பேன், நான் உள்ளே பிரவேசிப்பேன். எங்க போக முடியும்? உன்னை நடத்துகிற ஒரு ஊழியக்காரனுடைய அவன் வார்த்தை என்ன? அவர் கற்றுத் தருகிற வார்த்தை இல்லையா? வேதத்தை விட்டு புறம்பே போகிறாரா? ஆமென். வேதத்தில் அழகா எல்லாம் சொல்லுது. சீயோன் குமாரத்திக்குள்ள காரியம் என்ன தெரியுமா? சீயோன் குமாரத்தி எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும்?
இப்ப இது ஒரு காரியத்தை கூட சொல்றேன். அந்த இதுல பதில் வருது. அப்படி வெறுக்கிறவர்கள், ஐ மீன், நான் ஒரு கேள்வி அவர்களிடத்துல கேட்கிறேன். யார் இடத்துல கேட்கிற? எனக்கு இதெல்லாம் கேட்கும்போ ஆண்டவர் இப்படி கடைசி காலம் தங்கள் இச்சைக்கேற்ற மேய்ப்பர்களை தெரிந்து கொள்ளுவார்கள். அவர்கள் அப்படித்தான். வேதத்தில் நிறைய இருக்கு. இவன் என்ன சொல்ல, அவர்கள் பிரதர், அப்ப இவர்கள் பரலோகத்தில் கொண்டு விட்டால் இவர்கள் பரலோகத்தில் இருப்பார்களோ? நான் ஏன்பா இருக்க மாட்டோம்? அங்கே என்னெல்லாம் இருக்கிறது? பொன்னு வெள்ளி. பொன்னு வெள்ளி மாத்திரம்தான் தெரியுமா? அடுத்தது ரத்தினங்கள், இளநில கற்கள், ஆமென், வைரங்கள், ஆமென், வைடூரியங்கள். ஐயோ ஐயா, அதெல்லாம் எங்க இருக்குது? அங்கே பரலோகத்தில். ஆமா, அங்க போகும்போது எல்லாருக்கும் கழுத்துல கிடக்கும். அறிவு கட்டவன தரையில போட்டிருக்கிறத எடுத்து காலில் போட்டுக்கிட்டு பரலோகத்தை குறித்து பேசிட்டு இருக்க. அப்ப உனக்கே தெரிய வேண்டாம் இதெல்லாம் எங்க போட்டிருக்குன்னு? பரலோகத்தில் எங்க போட்டிருக்கு? எல்லாம் நம்ம மிதித்து நடக்கிற இடத்துல. அல்லேலூயா. வீட்டுல போடுற ஆலயத்துல டெக்கரேஷன் பண்ணு. இதை நான் வேண்டான்னு சொன்னா, பாரு, நான் வெள்ளை அடிச்சு வச்சிருக்கிறேன். காதுல கிடக்கிறதுல கலத்தி இதெல்லாம் பொண்ணுனால அலங்கரி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வேண்டான்னு சொன்னா, பொண்ணுனா ஆண்டோடைய ஆலய அரண்மனை போல இருக்கணும். அரண்மனை எப்படி இருந்தது? தங்கத்தினாலும் பொண்ணுனாலும் இருந்தது. ஆமென். சரீரமாய ஆலயத்தை போய் சொல்லல, சரீரமாய ஆலயத்தில் போட்டு அலங்கரி என்று சொல்லல. வேதத்தில் நான் சொல்லுகிறேன். 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 1 பேதுரு 3:4 சீக்கிரம் வாசிங்க. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது தேவன் வெறுக்கிறத நீ வெறுக்காவிட்டால் அவரை பின்பற்றுகிற சீசன் அல்ல. வேதம் அழகாய் சொல்லுகிறது, இதெல்லாம் தேவன் வெறுத்திருக்கிறார். நான் வேதத்தின்படி அடையாளத்தை கொடுக்கிறேன். நீயும் வசனம் ஆதாரம் உண்டு என்றால் கொண்டு வா. இல்ல எல்லாம் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் போகலாம். பின்ன எதுக்கையா ஒருத்தர் கிறிஸ்தவனா மாறணும்? ஆமென். என்ன போட்டு வச்சுக்க, பூ வச்சுக்க, என்ன போட்டுக்க, ஆனா பரலோகத்துக்கு போகலாம். ஏன் நான் சொல்றத பாரு, ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரியும் சொல்றேன். தேவையில்லாம பைபிளை எடுத்துட்டு ஊழியக்காரன் மாத்திரம் வராத. நீ என்னமும் பேசு. மேடையில பூ வச்சுட்டு நிக்காத, மேடையில நிக்காத. நீ ஊழியக்காரின்னு வராத. நகையம் போட்டு, பூவம் வச்சு, பொட்டம் வச்சு, லிப்டிக் அடிச்சு, நகபாலிசம் போட்டு, என்ன இயேசவேலின் சகல வேஷத்தை தரித்துக் கொண்டு நீ இயேசவேலின் ஆவியை உடையவளா இருந்து கொண்டு பரலோகம் போகலான்னு பேசிட்டு இருக்கிற. எதுக்கு பாவப்பட்ட ஜனங்களை வஞ்சிக்கிற? உனக்கு பிழைப்புக்கு வேற வழி இல்லையா? வேற வேலையை பாரு. ஆமென். கர்த்தருடைய வேதத்தை எடுத்தா இதெல்லாத்துக்கும் வேதம், ஆமென், என்ன செய்து? வேதம் இதற்கு எதிராய் நிற்கிறது. வாசி. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது. பார்த்து, ஸ்திரீகள்னா நான் சொல்றேன் ஊழியக்காரியும். முதல்ல நான் யாருக்கு தான்? உங்களுக்கு அல்ல, ஊழியக்காரி. ஊழியக்காரி பைபிளை எடுத்துட்டு பிரசங்கம் பண்ண வர நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க என்ன செய்கிற? கொண்ட மாடல் கொண்ட, ஆமென், மின்ன கிராப் அடிச்சு, பின்ன கிராப் அடிச்சு, இதுக்கு மேல என்ன போடுறது கிடையாது. இதுக்கு மேல முக்காடு போட மாட்டா. அதுக்கு அவளுக்கு இருக்க பேச்ச பாருங்க, தலை முடியும். ஆமென். முக்காடு போடாம பாஸ்டர், ஹலோ தோத்ரா, முடியம்ப எல்லாம் கலத்தி இருக்கணும். போட்டு பொன்னினாலாவது. ஏன்னா நித்திய ஜீவனை பற்றி பேசுறது எனக்கு இதுதான். அவன் என்ன கேட்டான்னு சொன்னீங்கல்ல, ஐஸ்வர்யவன் கொஞ்ச நாளா கேட்டுட்டு கிடக்கான்னு. பரலோகத்து போவ நித்திய ஜீவனுக்குள். அதனாலதான் அதை ஃபைனலா வச்சிருந்தேன், கடைசியா கொடுக்கும். அவன் இப்ப கேட்டான் பார்த்தீங்களா? அதுதான் இப்ப நீங்களும் இப்ப யோசிக்கிறீங்கல்ல, நித்திய ஜீவனுக்குள் போக. அவ வாசித்து வாசித்து வாசித்த விட மாட்டார். வாசி
ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது. எனக்கு தெரியாது, அவளும் ஒரு ஸ்திரீ, அவதான் வாசிக்கிறார். நான் பையனாக நீ சத்தமா வாசி. பொன்னினாலாவது. இப்ப ஏன்டா எதுக்கு இந்த வசனத்தை எடுத்தேன்னு இருக்கு. பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது. இது எதுக்கு முத்துக்கள்னு சொன்னாரு? அவன் நகைப்பொடியே தானே போக மாட்டேன். நான் பாசிமால தானே, நான் பாசிமால். நிறைய பேருக்கு நகை போட ஆசை. நமக்கு என்ன இல்லை, நமக்கு என்ன இல்லை. அவியலை போல வியலை போல போடுறதுக்கு என்ன இல்லை. பணம் இல்லை, வசதி இல்லை. அப்ப நம்ம என்ன போடுவோம்? முத்து மாலையில வாங்கி போடுவோம், பாசி மாலை, 2 கண்ணாடி வளையல், அல்லேலூயா, 2 கண்ணாடி வளையல் போடுவோம், 2 தூக்கட்டார வாங்கி போடுவோம். உனக்கும் சேர்த்து அங்க வாசிக்கிறான். முத்துக்களினாலாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது. விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். ஆண்டவர் அழகா சொல்றாரு, ஏ ஊழியக்காரரே, ஏ ஊழியக்காரியே, இந்த முத்து பாசிய போட்டோ பொன்னினாலையோ அவன் மயிரை பின்னியோ நீ இப்படி வந்த விலை உயர்ந்த வஸ்திரத்தினாலேயோ உன்னை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும். மேடையில நிக்கிறேன், நான் பைபிளை எடுத்துட்டு பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதிக்க வந்திருக்கிறேன். ஆசியா பாஸ்டர், நான் ஒரு ஊழியக்காரி. லிப்டிக்க கொஞ்சம் குறைக்கணும், லிப்டிக் இருக்க கூடாது, இந்த பூவெல்லாம் இருக்க கூடாது, இந்த இதெல்லாம் இந்த ஆமென் இந்த தொங்கட்டம், விதவிதமான தொங்கட்டம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தொங்கட்டம். உன் பிரசங்கத்தை கேட்டு ஒருத்த பரலோக ராஜ்யத்துக்கு போவான்னு சொன்னா என்ன போய் செய்வீரு? ஒன்னும் செய்ய முடியாதம்மா. என்கிட்ட கேட்டா என்ன போய் நீர் செய்வீரு? அப்படி போய் வருவா போயிட்டா தெரியாது, எனக்கு என்ன செய்யனே தெரியல. அல்லேலூயா, ஆமென். கேள்விதான். ஆமென். இப்ப என்ன செய்கிற அந்த பாடு இதெல்லாம் தேவன் வெறுக்கிறேன்னு சொல்றார். அலங்கரியாமல், ஏன்னா இது அலங்காரம் இல்லையோ, நீ வந்து நிக்கிறது அலங்காரம் இல்லையோ. இன்னைக்கு வரைக்கும் நீ ஊழியக்காரின்னு சொல்ற, ஒரு ஊழியக்காரிக்கு ஒரு பூவை ஓதுனால என்ன செய்ய முடியல, தூர போட முடியல. நான் வேற ஒருவரை குறித்து சொல்லவில்லை. முதலாவது ஊழியர்கள் மனம் திரும்பு, இல்லைன்னா ஊழியத்துக்குள்ள வராத. நீ போடுறது மாத்திரம் இல்லாம அது மேல தவறு இல்லைன்னு வேற பிரச்சனை. அது என்ன தவறு, இது என்ன தவறு? நீ இப்படியே சொல்லிட்டு போய் எதுதான் தவறு சொல்லு பார்க்கலாம். உன் வேதத்தின்படி எதுதான் தவறு? பூ வைக்கிற தவறு இல்லைன்னு, பொட்டு வைக்கிற தவறு இல்லைன்னு சொல்ல, லிப்டிக் அடிக்கிற தவறு இல்லைன்னு, கண்மை போடுற தவறு இல்லைன்னு சொல்ற, ஏசபேலின் ஆவியெல்லாம் உடையவன் தவறு இல்லைன்னு சொல்ல. ஏசபேலின் மார்க்கத்தை குறித்து படிச்சிருக்கியா? பைபிளை இருக்கா பாஸ்டர்மாரே? பைபிளை ஏசபேலை பற்றி போட்டிருக்கா? பிலேயாவின் போதனை குறித்து பேசுகிறதா? ஏசபேலின் போதனை குறித்து பேசுகிறதா? ஏசபேலின் மார்க்கத்தில் இருந்தாலும் உனக்கு பரலோகம் போல யாரையா சொன்னா? பாரு, உனக்கு ஆட்கள் உன் சபைக்கு வராது, அவன் போயிடுவான் இவன் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஏற்றபடி பதில் கொடுக்காது. பைபிள்ல இப்படி இருக்கு, நீங்கள் விரும்பினால் போடுங்கள், அது உங்க காரியம். நீ வெறுத்து களத்து என்னைக்கானால். அடுத்தது ஆமென். வாசிங்க, 2-3 வசனத்தை வாசித்து முடிக்க போறேன். 1 பேதுரு 3. அதுதான் தேவனுடைய பார்வையிலும் என்ன செய்யப்பட்டது? விலையேற பெற்றது. ஏசாயா 31:7. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 31:6-7. விட்டு விலகினவரிடத்தில், நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். அக்காலத்தில் என்ன செய்யணும்? வெறுத்து
விட வேண்டும். ஏசாயா 3:16 வாசிங்க. இதெல்லாம் நான் சொல்லுகிறது தேவன் வெறுக்கிறத சொல்லுகிறேன். நான் இந்த பேட்டியில பார்க்கிறதும் சரி, இன்னைக்கு இருக்க ஊழியக்காரரும் சரி, வசனத்தை கோட்பாடு பண்ணுவது இல்லை. வசனத்துல இப்படி எல்லாம் இருந்து நித்திய ஜீவனுக்குள் போக தடை உண்டா இல்லையான்னு கேட்ட வசனம் ஆதாரம் இல்லை. பரலோகத்துல நகை இருக்குதா? அங்க நகை இல்லையா? அங்க பொண்ணு இல்லையா? அந்த பூ இல்லையா? நான் வேதத்தின்படி கேட்கிறேன், இது தேவன் வெறுக்கிறாரா இல்லையா? சீயோன் குமாரத்தி எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சீயோன் குமாரன் எப்படி இருக்க வேண்டும்? பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள், நல்லா புரிஞ்சுங்க, சீயோன் குமாரத்தியே அகந்தையாய் நான் சொல்றது கேட்டுங்க. சீயோன் குமாரத்தி வேதத்தை எடுத்துக்கொண்டு அவன் ஊழியக்காரி என்று சொல்லுகிற பட்டத்தை வைத்துக் கொண்டு சீயோன் குமாரத்தி என்று சொல்லுகிற நிலையிலே போதிக்கிற சீயோன் குமாரத்தியே, வேதத்தை எடுத்துக்கொண்டு ஊழியக்காரன் என்ற நிலையிலே பட்டத்தை பெற்றுக்கொண்டு சீயோன் குமாரனாக நின்று சீயோனுக்குள் போகும்படியாக பிரசங்கிக்கிற சீயோன் குமாரனே, ஒரு வசனத்தை நன்றாய் கேட்டுக்கொள். யாருக்குள்ளே அகந்தை வரும்? யாருக்குள்ளே அகந்தை வரும்? இப்ப அந்த அகந்தை எப்படி வரும் என்று அழகாய் சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தி எப்படி நடந்தா? அகந்தையாய் இருந்து, அகந்தை அகந்தன்னா அப்படி அப்படி ஒரு தம்பு கழுத்தை நெரித்து நடந்து, பாத்துக்க அகந்தைன்னா யாருன்னு? இவ சீயோன் குமாரத்தி. ஊழியக்காரனை பார்த்திருக்கியா? ஊழியக்காரிய இங்க இருந்து இங்க வர நெக்லஸ் போட்டிருப்பா, இங்க இருந்து இங்க அதுலயும் மாடல் தூக்குறாங்க. இந்த இது என்ன செய்யும்? ஆடிட்டே அவள் பிரசங்கத்துல ஒரு ஆட்டணுமா? இப்ப அகந்தை அடி ஒரு கழுத்தை நெரித்து அகந்தை. அகந்தை யாருக்கு வருது? புறம்பான அலங்கரிப்பு. கழுத்துல இருக்கிற பொழுது அகந்த வருதா இல்லையா? கையில பிரேஸ்லெட் போட்டிருக்க, போட போட உலுக்கி உலுக்கி பேசுற பத்தியா அகந்த. கால்ல கொலுசு போட்டிருக்க, நிறைய பேருக்கு கொலுசு போட்ட என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? அவன் சவுண்ட் கேட்கணும். ஆமென். அது அகந்தை. அகந்தை எப்ப வரும்? இந்த சத்தம் கேட்க கேட்க அது ஒரு அவளுக்கு ஒரு செருப்பு இருக்கு பாரு, பின்ன சீயோன் குமார்த்திய செருப்பு. டிவியில பாரு, இப்படித்தான் இருக்கும். மேல இப்படி இருக்கும், இப்படியே ஒரு கால் ஊச்சிட்டு கீழே இருக்கும். அவன் அவளை உடுப்ப பத்திய சீயோன் குமார்த்தி பிரசவம் பண்ணி அவளுக இப்படி போட்டிக்கிட்டு ஒரு உடுப்பு, காலுக்கு நீளம் பிரசங்கம். ஏயா பேய் வேதம் ஓதாதா? பேய் வேதம் ஓதாதா? வேதத்தை எல்லாரும் ஓதலாம். ஆமென். சீயோன் குமாரத்தி இந்த வேஷத்தை தரித்து கொண்டு ஊழியக்காரி என்று சொல்லி எந்த மேடையில ஏறாத. தயவு செய்து என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கொச்சப்படுத்தாத. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பிரசங்கத்தை விடிய விடியிருந்து கேட்கிற பாரு, ஒன்ன சொல்லணும். பாஸ்டர் பிரசங்கம் பண்றதோட ஆவி இறங்குன்னு முக்காடு போட்டு அங்க போய் உட்கார்ந்து இருக்கிற பாரு. இந்த துளு இந்த எல்லாம் இந்த பாசி மாலையில போட்டுட்டு இருக்கிறவள்கிட்ட போய் வேதம் கேட்டுட்டு இருக்கிற வேதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குதான் இதை கடைசியா வச்சிருந்தேன். ஆமென். கண்களால் மரட்டி பார்த்து, என்ன மிரட்டி பார்க்கிறாய்? ஐயோ, நம்ம சாதா ஆம்பளை பிரசைக்கு தோத்து போவாய். அப்படி கண்களால் மிரட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து, ஒய்யார பாத்தியலா? அதான் முதலே சொன்னேன். அது செருப்பு கைட்ட பாத்தியலா? ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குகிறார். போட்டு நமக்கு மொட்டை ஆயிராம விடுங்க. அது போட்டு நம்ம அந்த சாபம் எல்லாம் வாசிக்கண்டா. அல்லேலூயா. அடுத்தது 2-3 வசனத்தை சுட்டி காட்டி நான் முடிக்கிறேன். இன்னுமா ஆயினா முடிஞ்சு, கவலைப்படாதீங்க. இப்ப கொலோசியர் 3:5, கொலோசியர் 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை,
இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை போதும். அப்ப பொருளாசை எதுக்கு அடையாளம்? பொருளாசை எதற்கு அடையாளம்? விக்கிரக ஆராதனை. இப்ப இவர்கள் எல்லாரும் பரலோத்து போவார்கள், அதனைய கேள்வி. சரி, நான் என்ன வார இவர்களை குறித்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இவர்கள் போவாங்களா போக மாட்டாங்களா? 1 கொரிந்தியர் 6:10. திருடரும் பொருளாசைக்காரரும். இப்ப யாரு திருடர் பொருளாசைக்காரர்? வெறியரும். யாரு வெறியர்? உதாசீனர் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இவங்கள போவாருங்கன்னா பைபிள்ல இருக்கு. இவங்க போவாங்கன்னா இருக்குங்க. ஓ புரியல. அதுல இதை பற்றி ஒண்ணு வரலையோ? ஒரு கவுட வாசிங்க, அவங்களுக்கு புரியலையா? திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும். பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும். இதெல்லாம் என்னது? உதாசீனர், பொருளாசைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர். ஒருவர் எங்க போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3. கள்ள தீர்க்கதரிசிகளும். இப்ப இதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுகிற உபதேச கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அப்படியே நமக்குள்ளும் நம்ம இந்த காலத்திலே கள்ள போதகர்கள் இருப்பார்கள் என்றல்ல, தினந்தோறும் டிவி சேனல்ல பார்க்கிறோம், இருக்கிறார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான, நல்லா புரிஞ்சுங்க, அவர்கள் எப்படி பிரசங்க இருக்க கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி. அல்லேலூயா அல்லேலூயா. நேத்தைக்கு பிரசங்கத்தை கேட்டு அங்கே இருந்து ஆராதிச்சு அல்லேலியா போட்டு அத்தனை விசுவாசியம் கரங்களை உயர்த்தி அல்லேலியா சொல்லு. பிரைஸ்லெட் போட்டவனுக்கு பிரசங்கத்தை கேட்டு அத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க. கேட்கலையா? இரவு முழு ரோஜபா இல்ல. என்னைக்கு பிரைஸ்லெட் போடாத பாஸ்டர் மாதிரி அங்க வரலையே பாரு. நீங்க இப்ப எந்த பிரசங்கம் கேட்டியா? நகை களத்துல ஒரு ஊழியக்காரி அங்க வரலையே. டிவி சேனல்ல வராளா? நகை களத்துல ஒரு ஊழியக்காரி வராளா? செயினையும் பிரைஸ்லெட் எல்லாம் களத்துல ஒரு ஊழியக்கார வரானா? அப்ப நீங்க யாருக்கு பிரசங்கத்தை கேட்குறீங்க? எனக்கு தெரியணும். வரையில நீங்க இப்ப அல்லேலியா போடல. அப்ப யாரு நீங்க? 2-3 பாஸ்டரை சொல்லுங்க, நான் கேட்கறேன். இவரை தான் பார்க்கிறேன், நான் அவருக்கு செய்தியை கேட்கிறேன். உங்க வீட்டில் வந்து எப்போ பிரசங்கம் ஓடுது? யார் யாருக்கு அதை பொய் சொல்லக்கூடாது. இனி யூகித்து நம்ம மாட்டிட விடாது. அவர் போடுவாரா போட மாட்டாரா? அவர் கையில் உண்டா இல்லை கரெக்டாக சொல்லிவிடு. நான் கேட்கிறேன் பக்கத்தில் கேட்டு நீ கரெக்டாக சொல்லிட. யாரு கன்ஃபார்ம் ஆகலையா? அப்போ இந்த நல்லா கேட்டுங்க. அதுக்குதான் என்ன வசனம்? தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து. நல்லா புரிஞ்சுங்க. தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இதுதான் இன்றைய கடைசி கால ஊழியர்கள். தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இங்க எல்லாம் கூட்டம் வாரது, இங்க எல்லாம் கூட்டம் வாரது 1000 2000 3000 என்று சொல்லி கூட்டம் கூட்டமாய் போகும். அல்லேலூயா. அது எழுப்புதல் என்று நீ நினைக்காதே. அதெல்லாம் கடைசி காலத்தின் மாபெரும் எழுப்புதல் கிடையாது. அது எழுப்புதல். ஆனால் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியுடைய எழுப்புதல் அது. அவன் ஒரு கூட்ட ஜனங்கள் 1/3 பங்கு நட்சத்திரங்களை தன் வாளின் பலத்தினால் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இழுத்து தள்ளி கொண்டிருக்கிறான். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுது. அன்றைக்கு ஒரு மாதிரி இல்லை. ஒரு ஊழியக்காரன மாதிரி இருக்கணும். எப்படி? முதல்ல தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். உனக்கு உலகத்தானுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. ஊழியக்காரி என்று சொன்னால் உனக்கு உலகத்தாருக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. அவளும் பூ வைக்கிறா, நீயும் பூ வைக்கிறா. அவரு காப்பு போடுறா, நீயும் காப்பு போட்டிருக்க. அவளும் நான் என்ன செய்கிறா?
ஆமென். காதுல துளுக்கட்டை போட்டிருக்க, நீயும் காதுல துளுக்கட்டை போட்டிருக்க. அவளும் பைபிள் எடுத்திருக்கிறா, நீயும் பைபிள் எடுத்திருக்கிற. உனக்கு கொஞ்சம் வசதி இருக்கு, டிவியில பேசுற. அவளுக்கு கொஞ்சம் வசதி இல்லை, அவ வீட்டில இருந்து பைபிள் படிக்கிறா. என்ன வித்தியாசம் சொல்லு? என்னமா வித்தியாசம்? உனக்கும் அவளுக்கு என்ன வித்தியாசம்? சீயோன் குமாரத்திக்கும் சீயோன் குமாரத்தி அல்லாதவர்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? எதுல நீ வித்தியாசமானாய்? வேறுபாடு இல்லை, பார்த்தா தெரியண்டாமா வேறுபாடு. இவர்கள் கர்த்தருடைய ஜனம், இவர்கள் கர்த்தருடைய ஜனம் அல்ல என்று. ஆமென். அடுத்தது, பொருளாசை உடையவர்களாய். இவர்களுக்கு என்ன உண்டு? இந்த பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக. எனக்கு செட்டியப்பனவளை இயேசு நேசிக்கிறார். ஊழியத்தின் விசுவாசிகளையும் என்ன செய்து கொள்ள? என்ன செய்து கொள்ள? தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். அட ஆண்டவரே, கொள்வார்களோ? கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. போதும் ஏமா, எப்படி சொன்னால் கடைசியில எனக்கு நெஞ்சிலே ஒரு வலி வந்துட்டு. கடைசியில நான் வேற என்னமோ வசனமா இருக்கும்னு நினைச்சேன். இப்ப என்ன சொன்னார்னா, தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக. நாளைக்கு அப்போ உங்கள நாலனத்தை காணாதோ? இதை விட அது பெஸ்ட். இவர் இப்படிதான் பேசுவார், நமக்கு அது. ஆமென். நான் எப்பமாவது உங்க வீட்டுக்குள்ள வரும்போது, எந்த விசுவாசிக்க வீட்டிலே ஆகிலும் இந்த காதுல துணுக்கன் போட்டவர்களுக்கு பிரசங்கமோ, கையில பிரேசிலெட் போட்டவனுக்கு பிரசங்கமோ, பூ வச்சவளுக்கு பிரசங்கமோ, பொட்டு வச்சவளுக்கு பிரசங்கமோ ஓடிச்சுன்னு வச்சுக்க, அந்த டிவி உடஞ்சுன்னு நினைச்சிக்க. தோத்திரம். அல்லேலூயா. அதை கேட்டு நீ பரலோகத்துக்கு போனது போதும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையாவா? ஆமா. இருக்க மேல வசனம் வேண்டாம் இல்ல? இப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான் எங்க போவது அரிது? அவன் போறது அரிது. அவன் ஊதுவான். ஆனா அந்த சத்தம் என்ன சத்தம்? அந்த எக்கால என்ன சத்தம்? விளங்காத எக்கால சத்தம். அல்லேலூயா. அதனால் அதை கேட்க வேண்டாம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசலை திறவுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமை காத்த உங்களையும் என்னையும் கர்த்தர் மன்னிப்பாராக. ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே எழும்புங்க. கொஞ்சம் நீங்க பொறுமை எல்லாம் காப்பீங்க, முதல்ல எழுப்பி விட்டுருக்கணும், அவ்வளவுதான். எழும்புங்க. தோத்திரம், தோத்திரம். இந்த நித்திய ஜீவன் பாட்சிதோடு முடிந்தது. கர்த்தர் நமக்கு அடுத்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நடத்துவாராக. யாருக்கு என்ன டவுட் உண்டுனாலும் கேட்கலாம். என்ன டவுட்? நான் அடிச்சு இந்த மாய்மால மந்திரம் எல்லாம் நான் பேச மாட்டேன். போவாங்க போக மாட்டாங்க, போவான் போக மாட்டேன்ல சாலிடா பிரசங்கிக்க தெரியணும். இல்லைன்னா பேசக்கூடாது. பாவம் பாவம் இல்லை, பாவம்னு பண்ண தெரிஞ்சா பண்ணணும். அப்படி இல்லை, இப்படி இல்லை, இக்கனா அக்கனா. நான் சும்மா இருக்கும்போது ஒருத்தருக்கும் உபதேசம் கொடுக்கிறது வேற. தேவனுடைய வார்த்தை என்று வருகிற பொழுது இக்கனாக்கன ஒன்றும் கிடையாது. போக முடியாது, அவ்வளவுதான். அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அது எங்க இருதயம்? உங்க இருதயம் ஆண்டவருக்கு தெரியும்னா குடிகாரனுக்கு இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். பேசி கள்ளனுக்கு இருதயமோ ஆண்டவருக்கு தெரியும். உலகத்துல எந்த பாவம் செய்கிறவனுக்கு இருதயமோ ஆண்டவருக்கு தெரியும். நீ போவன்னா அவனும் போவான், எல்லாரும் போகலாம். நீங்கள் இதெல்லாம் செய்து விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகலாம் என்ற உபதேசம் கொண்டு வந்தால் நான் கேட்கிறேன், அப்ப எந்த பாவம் செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது? நீங்க பதில் சொல்லணும். ஆமேனா இல்லையா? இது எனக்கு தெரியும், உங்களுக்கு இதுவும் கடினமான உபதேசம்.
நான் ஏன் ஊழியக்காரர்களை வைத்து பேசினேன் என்று சொன்னால், இவ சொல்லுங்க, அவர்களை வைத்து பேசினதே உங்களுக்கு எப்படி இருக்கிறது? கடினமாய் இருக்கிறது. ஆமென். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் வருகிற நேற்றுக்கிழமை வருகிற பொழுது நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன், என் சபையில் எல்லாரும் சீயோன் குமாரத்திகளாகவும் சீயோன் குமாரர்களாகவும் நீங்கள் மாற்றப்பட்டிருப்பீர்கள், பட்டு வருவீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் நிச்சயிக்கிறேன். ஒரு ஆமேனா, ஒரு அல்லேலியாவா? தோத்திரம், அல்லேலூயா. வெறுத்து கடத்தணும், அதைத்தான் சொன்ன. தன்னைத்தான். அதனால வெறுப்பு வரணும்னு சொன்ன என்ன செய்யணும்? வெறுப்பு வரணும்னா என்ன செய்யணும்? எப்பங்க உங்களுக்கு வெறுப்பு வர அதை சொல்லுங்க. அப்போ வெறுப்பு வரணும்னா முதல்ல என்ன செய்யணும்? ஐயோ ஐயனே, அதுவும் நானா சொல்லி தரணும். ஏமா ஒன்று வெறுக்குது, இது எனக்கு இப்போ வேண்டாம் வேண்டாம் போதும் போதும்னு சொல்லணும்னா என்ன செய்யணும்? வெறுக்கணும்னா அதிகமாக போடணும். பேங்கில் வச்சிருக்கிறது எல்லா அடமானத்தில் எல்லாத்தையும் எடுத்து தாராளமாக போடும், நிறைய போடும், போட்டுட்டே சமைக்குவா. அல்லேலூயா. நிறைய போட்டுட்டு வா. நிறைய போட்டு நல்லா போட்டால் சீக்கிரத்தில் என்ன செய்யும்? என்ன செய்யுங்க? வெறுக்கு வரும். போட்டும் போடாமலும் போட்டும் போடாமலும் ஒன்னில் போடு, இல்லைன்னா ஒரேடியாக போடாமவா. அல்லேலூயா. ஆமென். போடுறது போல போட்டுக்கிட்டு போடாதது போல போட்டுக்கொண்டு இப்படி வராதீங்க. தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எல்லாருக்கும் கடினமாக இருக்குது. எனக்கு நான் என்ன பண்ணமா, நான் வசனத்தை சத்தியத்தை சொன்னேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த தேவனுடைய வார்த்தை எங்கள் எல்லாரும் கூறியதப்பா. ஒருவேளை இந்த உபதேசம் எங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஐஸ்வர்யவான் இது கடின உபதேசம் என்று சொல்லி ஆமென்ண்டவரே மிகுந்த வேதனைப்பட்டவனாய் அவன் விலகி போனான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவனமாக நாங்கள் விலகி போகாதபடிக்கு எங்களிடத்தில் நீ விட்டு விட்டு வா என்று சொல்லவில்லை, வெறுத்து விட்டு வா என்று பேசினீர். எல்லாவற்றையும் வெறுத்து விடு. ஆமென். இந்த உலகத்தின் ஆசை வெறுத்து விடு, இச்சை வெறுத்து விடு என்று சொல்லி வெறுக்க வேண்டியவைகளை குறித்து பேசினேன். நாங்கள் வெறுக்க எங்களுக்கு பலனை தாரும், ஆயத்தப்படுத்தும், தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் அவர் வருகை மட்டும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள பரிசுத்தவான்கள் யாவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமென்.